குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உடல் ஆரோக்கியமே மன ஆரோக்கியம், மன ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம் சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனம் ஆரோக்கியமானதாக இருக்கும். மனம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதாக நேர்மறை எண்ணங்களோட இருக்கோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் உடல் சார்ந்ததா இருந்தாலும் சரி, மனம் சார்ந்ததா இருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே, அதாவது நம்முடைய மனமும் உடலுமே ஒரு பூரணமான காரணமாக அமையும். இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உடலையும் மனதையும் நீங்க சரியா செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள் ஆரோக்கியமாக நிர்வகிக்கும். போன செஷன்ல நாம பார்த்த நவாசன வகைகள் வயிற்று போகிற பகுதிகளை ஆரோக்கியமாக மாற்றுகிறது. நாம உண்ணக்கூடிய உணவு அதனுடைய சக்தி நம்முடைய உடலுடைய பல பகுதிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுது. அவ்வாறு பகிர்ந்தளிக்கக்கூடிய சக்தியை வைத்துதான் நம்முடைய எல்லா உடல் உறுப்புகளும் இயக்கம் பெறுகிறது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வயிற்றுப்புற பகுதியை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ள இந்த நவாசன போன்ற ஆசன வகைகள் பயன்படுது. இந்த செஷன்லயும் நாம நவாசனத்துல இருக்கக்கூடிய மற்ற 2 ஆசன வகைகளை நம்ம பார்க்க போறோம். இந்த எல்லா பயிற்சியுமே உங்களோட உடலில் உள்ள வயிற்றுடைய ஆரோக்கியத்துக்கு தான். வயிறு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அது சார்ந்த பல்வேறு உடல் உணர்வுகளும் ஆரோக்கியமானதாக அமையும். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், சென்ற வார செஷன்ல நாம நவாசன பயிற்சிகளையும் அதனுடைய பல்வேறு பெற்ற வேரியேஷன்ஸையும் பார்த்தோம். குறிப்பா அர்த்த நவாசனம் என்ற ஆஃப் போர்ட் போஸ் பொசிஷன்ல இருக்கிற 2 வேரியேஷன்ஸை பார்த்தோம். அதன் ஒரு வேரியேஷன் தொடைகளை பற்றியும் அடுத்த வேரியேஷன் தொடைகளை பற்றாமலும் இருந்தது. அது மட்டும் இல்லாம தேர்ட் வேரியேஷனை நாம சிம்பிள் போர்ட் போஸ் என்று சொல்லக்கூடிய எளிமையான நவாசன பயிற்சியை நாம பார்த்தோம். இந்த 3 பயிற்சிகளுடன் சேர்த்து நாம் அதற்கு தயார்படுத்தக்கூடிய ப்ரிப்பரேட்டரி பிராக்டிசஸையும் பார்த்தோம். அதாவது லெக் ஆங்கிள் ஸ்ட்ரெச்சிங் பிராக்டிஸ் மற்றும் லெக்ஸ் அப் அண்ட் டவுன் இதை டைனமிக்ல செய்யக்கூடிய பயிற்சியையும் பார்த்தோம். கடைசியா இந்த போர்ட் போஸ் எளிமையா செய்யறதுக்கு ஸ்டொமக்ல ஸ்ட்ரென்தன் கிடைக்கிறதுக்கும் ஹிப் ரீஜன்ல ஸ்ட்ரென்தன் கிடைக்கிறதுக்கும் உதவக்கூடிய போட்டிங் மூமெண்ட் இந்த பயிற்சியும் நாம சென்ற வார செஷன்ல சேர்த்தோம். இந்த வாரம் அந்த போர்ட் போஸோட 4th and 5th வேரியேஷனை பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ நவாசனத்துடைய 4th வேரியேஷனை பார்க்க போறோம். ஏற்கனவே 3 வேரியேஷன்ஸை நீங்க சரியா செய்யற பட்சத்துல இந்த 4th வேரியேஷனை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த வேரியேஷன்ல நாம தொடைகளை கைகளால பிடிக்காம ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸை கொண்டு வர போறோம். வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வசதியான அமர்நிலையில நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கணும். பின்பு ஸ்லோவா உங்களுடைய கைகளை கொண்டு வந்து முட்டினுடைய பக்கவாட்டு பகுதியில் வச்சுக்கோங்க. நிதானமா உங்க 2 கால்களையும் மடிச்சு வசதியான அமர்நிலைக்கு கொண்டு வந்துருங்க. பின்பு லேசா பின்புறம் சாஞ்சு முதுக வளைக்காம நிதானமா 2 கால்களையும் உயரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா உங்க 2 கைகளையும் நீட்டி தொடைகளை பற்றாமல் நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த பொசிஷன்ல உங்க முதுக முடிஞ்ச அளவுக்கு நேராக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்க கண்களால உங்க கால் கட்டவரல பார்த்துக்கிட்டே இருங்க. பேலன்ஸை மெயின்டைன் பண்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 10 to 15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன் நீங்க ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிதானமா உங்களுடைய கைகளை இறக்கி தரையில் வைங்க. நிதானமா கால்களை மடிச்சு இறக்கி சிட்டிங் ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு வந்துருங்க. இந்த பயிற்சி கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். தொடைப்பகுதியிலும் அடிவயிற்று பகுதியிலும் அதிகப்படியான வலியை ஏற்படுத்தும். இருந்தாலும் நீங்க தொடர்ச்சியா பயிற்சி செய்யும் பொழுது இந்த பயிற்சி உங்களுக்கு எளிமையாக ஆக்கப்படும். ஸ்டூடெண்ட்ஸ், நவாசனத்தோட 5th வேரியேஷன் இது சாந்தி ஆசனத்துல இருந்து நவாசன போஸ்க்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு டிஃபரெண்டான ஒரு வேரியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 வேரியேஷன் நம்ம சிட்டிங்ல பண்ணோம். இந்த 4th வேரியேஷன் நம்ம லைங்ல பண்ண போறோம். நமக்கு கம்ப்ளீட்டா ஸ்டொமக்ல வந்து ஏற்படுற அந்த ஹெவினஸ், அந்த கம்ப்ரஸ், அந்த ப்ரெஷர்ஸ் வந்து ஈஸியா ரிலீஸ் ஆகிறதுக்கு, அந்த டென்ஷன்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நவ் லெக் ஜாயிண்ட் ஆகுதோ. ஸோ கால்கள் ஒன்னா சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ கைகளை உடலோட பக்கவாட்டில் வச்சுக்கிட்டா ஸோ இந்த ரெடி பொசிஷன் ஒரு ஸ்டிக் போஸ்ட்ல நேரா படுத்துட்டு இருக்காங்க. ஓகே, நவ் ஸ்லோலி ரிசர்வ் யுவர் லெக்ஸ் அண்ட் யுவர் ஹெட் ரீஜன். சைமல்டேனியஸ்லி நீங்க 2த்தையுமே ஒரே நேரத்தில் உயர்த்தணும். ஸோ நல்லா உயர்த்ததுக்கு அப்புறமா ஸ்லோவா உங்களுடைய தை ரீஜனை கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க முதுகு தண்டை நேராக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ வசதியான
பொசிஷன்ல நீங்க உங்களுடைய பாடி பொசிஷன் அலைன் பண்ணி இறுதியா நீங்க உங்களுடைய பட்டக்ல தான் நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க. சோ உங்களுடைய கண்கள் உங்களுடைய கால் கட்டவரில் பார்த்த மாதிரியா இருக்கணும். இது நவாசனா தேர்ட் வேரியேஷனுக்கு ஒத்துதான் இருக்கும். ஆனா பட் ரிலாக்ஸ் பண்ணும்போது நீங்க சாந்தி ஆசனத்துக்கு போயிடுறீங்க. சோ 20-15 செகண்ட்ஸ் நார்மல் பிரீத்திங்ல இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே ரிலாக்ஸ், ஸ்லோலி drop your head region and your legs. Okay, compared to Shanti Asana. So open up your palms and spread your legs. Take a deep breathing. இப்போ நீங்க சாந்தி ஆசனம் பண்ணும்போது கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஸ்டொமக்ல அந்த ஹெவினஸ் வந்து உங்க ஸ்டொமக் விட்டு ரிலீஸ் ஆகிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது உங்களோட ஸ்டொமக்கும் உங்களுடைய ஹிப் ரீஜனுக்கும் உங்களுடைய முதுகு தண்டுக்குமான ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நவாசனா வகையிலான போத் போசஸ் பாத்தீங்களா? போன செஷன் நம்ம 3 வேரியேஷன்ஸ் பார்த்தோம். இந்த செஷன்ஸ்ல புதுசா நம்ம 2 வேரியேஷன்ஸ் பார்த்திருக்கோம். சோ ஒவ்வொரு ஆசனமும் அதனுடைய தன்மையில தனித்துவம் மிக்கதா இருக்கு. அதனால நீங்க 5 வேரியேஷன்ஸ் ஒரே டைம்ல ட்ரை பண்ணாதீங்க. ஒவ்வொரு வேரியேஷனும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டைம் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். உங்க ஸ்டொமக் நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.